أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் பிறந்தார்கள், மேலும் இறந்தார்கள் என்பதை முன்னிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் எப்படி தொகுக்கப்பட்டது, அதனுடைய கலை எவ்வாறு இமாம்களிடத்தில் முதலாக துவங்கியது என்பதை பற்றி சுருக்கமாக சிறுக நாம் பார்த்து வருகின்றோம். அதில் நேற்றைய தினம் கடைசியாக நாம் பார்த்தது முதலாக இமாம் சூஃபா ரஹிமஹுல்லா அவர்கள்தான் சில ஆட்சேபனைகளை முன்வைத்து ஹதீஸ்களை பொறுத்த மட்டிலும் எந்த ஒன்றையும் நாம் ஆட்சேபிக்காமல் எடுத்துக்கொண்டால் அதில் உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை, அதே போன்று எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது, எது சஹாபாக்களுடைய வார்த்தை என்பதெல்லாம் தெரியாமல் போய்விடும் என்பதை முன்வைத்து இரண்டு வெளிரங்கமான வெளிப்படையான நோக்கங்களை முன்வைத்தார்கள். ஒன்று, சொல்லக்கூடியவர் உண்மையாளராக இருக்க வேண்டும், மேலும் அதே ஹதீஸை சொல்லக்கூடியவர் மனன சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு நோக்கங்களை வெளிப்படையாக கொண்டே அவரிடமிருந்த ஹதீஸை எடுக்க வேண்டும் என்று இமாம் சூஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் முதலாக இதை துவங்கினார்கள். பின்பு இமாம் சூஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வழியிலேயே பலர் ஹதீஸ்களை எழுதினார்கள். அஸ்ஸித்க் அல் ஹிஃப்த், மனனசக்தி மேலும் உண்மைத்தன்மை, இவை இரண்டையும் வைத்து ஹதீஸ்களை எழுதி கொண்டே வந்தார்கள். இப்படி எழுதியவர்கள் மதீனாவில் இருக்கும்போது சிலர் எழுதினார்கள். இந்த ஹதீஸ் கிரதத்தையே மதீனாவினுடைய ஹதீஸ் நூல் என்று கூறப்படும். மதீனாவாசிகளுடைய இமாம்கள் எழுதினார்கள். உதாரணமாக உஈத் பின் அபி என்று சொல்லக்கூடிய இவர்கள் எழுதினார்கள். ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். இவர்கள் ஹிஜ்ரி 156 வஃபாத்தானார்கள். அதே போன்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் பிரபல்யமான முஅத்தா என்ற நூலை எழுதினார்கள். இது இன்றும் அரபு பல்கலைக்கழகங்களிலே பாடமாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஹதீஸ் நூல். இவர் ஹிஜ்ரி 179 வஃபாத்தானார்கள். இவை மதீனத்துல் ஹதீஸ், அதாவது இந்த ஹதீஸுல் மதீனாவினுடைய ஹதீஸ்களை நூல்கள் என்று இவற்றை சொல்லப்படும். இதே போன்ற ஈராக்கினுடைய பஸ்ராவிலே ஹம்மாத் இப்னு சல்மா ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதினார்கள் இதே போன்ற ஹதீஸ் நூலை. இவர்கள் ஹிஜ்ரி 167 வஃபாத்தானார்கள். அதே போன்று இமாம்களில் பிரபல்யமடைந்த இமாம் சுஃபியான் அத்-தௌரி, இவர்கள் கூஃபாவாசி. கூஃபாவிலே இவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். ஹிஜ்ரி 161 இவர்கள் வஃபாத்தானார்கள். அதே போன்று ஷாமிலே அவுசான் என்று சொல்லக்கூடிய இமாம் எழுதினார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 157 வஃபாத்தானார்கள். அதே போன்று விஷித் என்று சொல்லக்கூடிய ஊரிலே இமாம் ஹுசைன் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதினார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 173 வஃபாத்தானார்கள். அதே போன்று உரியானில் இருக்கக்கூடிய ஹுராசான் பகுதியை சேர்ந்த இமாமும் எழுதினார்கள். மிக பிரபல்யமான இமாம் அப்துல்லா இப்னு முபாரக். இந்த இமாமுடைய பெயரை நீங்கள் பிரபல்யமாக கேள்விப்படுவீர்கள் ஃபிக்ஹ் சட்டங்களிலே. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா இவர்களும் ஹதீஸ் தொகுப்பை எழுதினார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 181 வஃபாத்தானார்கள். அதே போன்று யமனிலே முஅம்மர் ரஹிமஹுல்லா என்ற இமாமும் எழுதினார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 154 வஃபாத்தானார்கள். அதே போன்று ரிப்பி என்ற ஊரிலே ஜுரைர் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதினார்கள். இவர்கள் 188 ஹிஜ்ரி வஃபாத்தானார்கள். இவர்கள் எல்லாம் முதல் தலைமுறையாக, அதாவது 3 இமாம்கள் இந்த ஹதீஸிலே ஹதீஸ் தொகுப்புகளை கவனம் செலுத்தியதற்கு பின்னால் வரிசையாக இமாம் சூஃபா ரஹிமஹுல்லா அவர்களை பின்பற்றி இத்தனை இமாம்களும் ஹதீஸ்களை எழுதினார்கள். ஹதீஸ் கலையில் இவர்களை முதலாம் தலையினர் நசபுல் அவ்வல் என்று பெயரிடுகிறார்கள். பின்பு நசபு தானி, இரண்டாம் தலையினர்களில்தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் வருகிறார்கள். இவர்களைத்தான் நேற்று நாம் இமாம் அஹ்மத் இப்னு முஹம்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலா அருள் புரியட்டும். இவர்கள் மிக பிரபல்யமான இமாமாக உருவெடுத்திருப்பது நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும்.
இவர்கள்தான் முதலாக ஹதீஸில் இமாம் சூஃபா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பின்னால் அடுத்த அந்தஸ்தை, அடுத்த ஒரு கிரேடை கொண்டு வருகிறார்கள். அதாவது ஹதீஸ் தொகுப்பிற்கு முஸ்னத் என்ற பெயரை கொண்டு வருகிறார்கள். முஸ்னத் என்று சொன்னால் சஹாபாக்களிடமிருந்து எடுத்த ஹதீஸ்கள் என்று பெயர். அதாவது சஹாபாக்களுடைய தொடர் சரியாக இருக்கும். மேலும் அதில் தலைப்பு எப்படி இருக்கும் என்றால் சஹாபாக்களை வைத்துத்தான் தலைப்பும் இருக்கும். இப்போ நீங்கள் சஹீஹுல் புகாரியை எடுத்து பார்த்தால் இமாம் அவர்கள் முதலில் தலைப்பை போட்டு விடுவார்கள். தலைப்புக்கு கீழாக ஹதீஸ்கள் இருக்கும். கிதாபுல் ஈமான், ஈமானை பற்றிய ஹதீஸ்கள். அதே போன்று இல்மை பற்றிய ஹதீஸ்கள் இப்படி வரும். ஆனால் முஸ்னத் என்ற நூலிலே நீங்கள் பார்த்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள்தான் தலைப்பு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கிடைத்த ஹதீஸ்களா வரிசையாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று தலைப்பு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு கிடைத்த ஹதீஸ்களா அடுத்த பாடத்தில் இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு இது மூன்றாவது தலைப்பு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கிடைத்த ஹதீஸ்களாக அதில் இருக்கும். இப்படி சஹாபாக்களை முன்னிறுத்தி அப்போது ஹதீஸ் இன்னும் விரிவடைவதற்கு முன்னால் தலைப்புகளை சஹாபாக்களை வைத்து கொண்டார்கள். இப்படி வைத்த முதல் விஷயமே முஸ்னத். இப்போ இதற்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்களில் இதுவும் இல்லை, தலைப்பே இல்லாமல் ஹதீஸ்கள் மாத்திரம் இருந்தது. இப்போ இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள்தான் முதலாக சஹாபாக்களை மையமாக கொண்டு தலைப்புகளை வைத்தார்கள். இதற்கு பெயர் முஸ்னத் என்றும் வைத்தார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இவர்களுடைய மாணவர் தான் இமாம் புகாரி. சஹீஹுல் புகாரி எழுதியிருக்கக்கூடிய இமாம் புகாரி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் தான் ஹதீஸ் கலையில் முதலாக மிகப்பெரிய ஜாம்பவானாக உருவெடுக்கிறார்கள். இவர்களிடமிருந்துதான் அந்த இல்மை, அந்த நுணுக்கத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களும் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும் ஒவ்வொன்றாக எடுக்கிறார்கள். இப்போது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய முதல் கிதாபிற்கு முஸ்னத் என்றும் கிதாபுல் அஹ்மத் என்றும் அந்த காலத்தில் இருந்தவர்கள் பெயர் வைத்து வந்தார்கள். அதே போன்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் முஸ்னத் என்று இந்த கலையை கற்றுக் கொடுத்ததும் அதற்கு பின்னால் அப்துல்லா இப்னு மூசா ரஹிமஹுல்லா அவர்களை போன்றே முஸ்னத் என்ற தொகுப்பில் இன்னொரு ஹதீஸ் கிரந்தத்தை அவர்கள் எழுதினார்கள். பின்பு முஷத்தத் ரஹிமஹுல்லா அவர்கள் அடுத்த முஸ்னதை எழுதினார்கள். அதே போன்று அதற்கடுத்ததாக அஷத் பின் மூசா ரஹிமஹுல்லா அவர்களும் முஸ்னத் என்ற இந்த தலைப்பின் கீழாக அடுத்தடுத்த ஹதீஸ்களை எழுதினார்கள். இவர்கள் இரண்டாம் தலைமுறையினர்களாக கருதப்படுவார்கள். இதில் அடுத்த விஷயம் என்னவென்றால் சஹீஹ் லஈஃபை இன்னும் நீக்கல. தலைப்பே இல்லாமல் தொகுக்கப்பட்டது முதல் தலைமுறையினர்கள். சஹாபாக்களுடைய பெயர்களை தலைப்புகளாக வைத்து சஹாபாக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட ஹதீஸ்கள், எந்தெந்த சஹாபாக்களிடம் இருந்து எவ்வளவு ஹதீஸ்களை தொகுத்தோம் என்ற இந்த வரிசை கிரமத்தை இரண்டாம் தலைமுறையினர்கள் தான் முஸ்னத் என்பதை கொண்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இமாம் அஹ்மத் இப்னு முஹம்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த விஷயத்தை கையாளுகிறார்கள். இப்போது அதற்கு அடுத்ததாக வந்தவர்கள் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா. இவர்கள் அடுத்தது யோசிக்கிறார்கள். அவர்கள் யோசிப்பது என்னவென்றால், இப்போது சஹாபாக்களை தலைப்பின் கீழாக மட்டும் ஹதீஸ்களை கொண்டு வந்தால் இதில் சஹாபாக்கள் சொல்லியது எது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது எது என்று தெரியாமல் தானே இன்னும் இருக்கின்றது. சஹீஹ் லஈஃப் நீக்கப்படவில்லையே என்ற இந்த சஹாபாக்களுடைய கருத்து எது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை எது என்பதை தெளிவாக நாம் உணர வேண்டும் என்று அடுத்த ஒரு விஷயத்தை அவர்கள் கையாளுகிறார்கள். இந்த விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் போதே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் மாணவராக இருந்து ஆசிரியராகவும் மாறிய இன்னொரு ஜாம்பவான் இடையில் வருகிறார். அவர் யஹ்யா ரஹிமஹுல்லா அவர்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் மாணவராக இருந்து மீண்டும் அவர் ஆசிரியராகவும் மாறுகின்றார். இந்த இரண்டு ஆசிரியர்களிடத்திலும் இருந்துதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் எல்லாம் இவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலிடமிருந்து கல்வியை நல்ல நாலேஜபிளாக கற்றுக்கொண்டு சஹீஹ் லஈஃபை எப்படி பிரிப்பதென்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்தே கற்றுக்கொள்கிறார்கள்.
இந்த சஹீஹ் லஈஃபை பிரிப்பது எப்படி என்பதை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள்தான் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு முதலாக வித்தை போடுகிறார்கள். ஆனால் அந்த கலையை அவர்கள் தங்களுடைய நூலிலே கையாளவில்லை. அதாவது முஸ்னதில் அவர்கள் கையாளவில்லை. அவர்கள் எழுதிய கிதாபுல் அஹ்மத் முஸ்னத் அஹ்மதிலே அவர்கள் கையாளவில்லை. அதை பின்னால் வந்த அறிஞர்கள் செய்துவிட்டது. இவர்கள் அதை அந்த நூலில் கையாளவில்லை, முஸ்னதை மட்டுமே தொகுத்தார்கள். பின்னாடி வரக்கூடிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள்தான் முஅல்லிம் இமாம் யஹ்யா இப்னு முஹை அவர்களிடமிருந்து இதை தெளிவாக கற்றுக்கொண்டு சஹீஹையும் லஈஃபையும் எப்படி பிரிப்பது என்ற விஷயத்திற்கு வந்து இனி இதிலிருந்து தனியாக தொகுக்க வேண்டும் என்று மூன்றாம் தலைமுறையினராக, மூன்றாவது அடுத்த கட்ட நகர்வாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த கிளாஸ்மேட், அந்த விஷயத்தில் வரக்கூடியவர்கள், அந்த வகுப்பிலே வரக்கூடியவர்கள் எல்லாம் லஈஃபை நீக்குவது எப்படி என்ற அடிப்படையில் அதற்கடுத்த கட்டமான மூன்றாவது தலைமுறையினர்கள் ஹதீஸ்களை எழுத துவங்குகிறார்கள். இங்கிருந்துதான் தலைப்புகளாகவும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக ஒவ்வொரு ஹதீஸ்களாகவும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் என்ன இன்னும் அட்வான்டேஜை கொண்டு வருகிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.